தாரிக் அசீஸ். நான் முத்துநகர் விவசாய சங்க தலைவர். நாங்கள் இப்போ 34வது நாளாக தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இருந்தும் நேற்று கௌரவ ஜனாதிபதி அதுமாரி ஜனாதிபதி வந்தார். அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமாக நடப்பவனியாக கச்சேரியிலிருந்து ஏர்போர்ட் வரையும் சென்று கொண்டிருக்கும் வேளையில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறியதாக தகவல் வந்தது. நாங்கள் கொட்பைக்கு அதில் வைத்து எங்களோட போராட்டத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் கச்சேரிக்கு முன்னால் வந்திருக்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் 1972 விவசாயம் செய்து வருகின்ற காணி 53 வருடமாக 352 விவசாயிகள் 800 ஏக்கரையும் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான நிலம் என்று அதை எடுத்து அவர்கள் கொம்பனிகளுக்கு கொடுத்து விட்டார்கள். சோலார் பவர் கம்பெனி. நாங்கள் சோலார் பவர் கம்பெனிக்கு எதிரானவர்கள் அல்ல. எங்களுக்கு உரிய நிலத்தை தாங்க வேறு இடம் சோலார் பவர் கொடுங்க, அல்லது சோலார் பவர் கொடுத்த காணிக்கு நீங்க கொடுத்துட்டீங்க, அந்த கவர்மெண்ட் செய்த ஒப்பந்தம் என்று சரி ஓகே, அதுக்கு நாங்கள் எங்களுக்கு மாற்றுக்காணி தார்கள் தான் கேட்கிறேன். எங்களை பசியை தீர்க்கின்ற காணி 53 வருஷமாக செய்து வந்த காணி. அதில் 1984 வராய்கை கெசட் பண்ணப்பட்டது. ஆனால் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் விவசாயிகள், எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் 2023 தான் எங்களுக்கு தெரியும். இந்த குளம் செய்வதற்கு 11 மில்லியன் ரூபாய் தந்தார். குளம் செய்து கொண்டிருக்கும் போதுதான் வராய அதிகாரிகள் வந்து இந்த நிலம், இந்த குளம் இது வராயக்கு சொந்தமானது என்று சொன்னதுக்கு பிற்பாடுதான் எங்களுக்கு இந்த நிலம் என்று தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அதிலிருந்து இந்த ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இன்று 34வது நாள் வரைக்கும் இந்த தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் ஆகஸ்ட் 14 ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் செய்தோம். அங்கும் ஜனாதிபதி செயலாளர் சந்திக்கும், உங்களுக்கு நீங்க போங்க பதில் தானு சொன்னார்கள். அதுக்கும் தரவில்லை. செப்டம்பர் 17 மீண்டும் பிரதமர் காரியாலயத்துக்கு போனோம். பிரதமர் காரியாலயத்தில் ஒரு 9:30 மணி அளவில் எங்களை அழைத்து பிரதமர் சொன்னார், ஒரு 10 நாள் தாங்க அவகாசம் தாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தரணும். அந்த 10 நாள் முடிவடைந்த பின்பும் பிரதமரின் செயலாளர் இங்கே கச்சேரிக்கு வந்து எங்களை கூப்பிட்டு 20 உங்களுக்கு ஒரு முடிவு சாரம் சொன்னாங்க. இன்னும் இதுவரைக்கும் ஒரு முடிவும் தரவில்லை. ஆனா எங்கட அந்த விவசாயிகள் படுற துன்பங்கள் அனைவருக்கும் தெரியும். நேற்று வந்த ஜனாதிபதி கூட வந்திருக்கார். நாங்கள் அவருக்குரிய லெட்டரை நேரில் சென்று கொடுப்போம், விவசாய சங்கங்களாகிய நாங்கள் தலைவர்களாகிய நாங்கள் கொடுப்போம் தான் அங்க போனோம். அங்க போன இடத்துல அவர் எங்களுக்கு விளங்குகிறது, எங்களை கண்டு ஓடி போய்விட்டார் தான் நாங்கள் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், நாங்கள் வாக்களிக்கும் போது எந்நேரமும் எங்கள் கதவு திறந்திருக்கும், அந்த கதவு நீங்க எந்நேரம் வரணும். இப்ப கதவு திறக்கப்படவில்லை, கதவு மூடப்பட்டிருக்கிறது. எங்களை கௌரவ அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர் கூட அவருக்கு பின்னால் தான் நாங்கள் இந்த ரொசான் அக்மீமா பார்லமெண்ட் உறுப்பினர், அவருக்கு பின்னால் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். எங்கேயோ இருந்து வந்த கொழும்பிலிருந்து வந்த வசந்த முதலிக்கு அவர் தான் முயற்சி செய்து இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்வதற்கு உதவி செய்கிறார்கள். இருந்தும் அவருடன் நாங்கள் செல்வதற்கு காரணம் எங்களோட கௌரவ அமைச்சரும் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் தான் அவர்களுக்கு பின்னால போக வைத்தது. இன்றும் அவர்கள் சொல்றாரு, உங்களுடைய உரிமையை தந்தால் நாங்க விட்டு விலகி போயிடுறோம் அவர்கள் சொல்றார். அதே மாதிரி எங்களோட கௌரவ அமைச்சர் அவர்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பார்லமெண்ட் உறுப்பினர் ரோசான் அக்மீம் அவர்கள் எங்களுக்கான அந்த நிலத்தை மாற்று நிலத்தை சரி தந்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு இந்த அரசாங்கத்தையும் இங்குள்ள கௌரவ பிரதி அமைச்சரையும் பாராளுமன்ற உறுப்பினரையும் கௌரவத்துடன் நாங்கள் தாழ்மையுடன் மிகவும் மனவேதனையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முத்துநர் ஒன்றிணைந்த விவசாய சம்மேளனத்தை சேர்ந்த விவசாயிகளான நாங்கள் இன்று 34வது நாளாக கச்சேரியின் முன்னால் சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு அது சோலார் பவர் கம்பெனிகளுக்காக தரைவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் எங்களுடைய வாழ்வாதார ஜீவனோபாயமாக காணப்படுகிற வேளாண்மை தொழிலையும் ஏனைய அதுக்குள்ளே செய்யப்படுகின்ற தோட்டப்பயிர் தொழில்களையும் எதனையுமே செய்ய முடியாத அளவுக்கு அங்கே வராயாவினால் வெளியே துரத்தப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அரசாங்கம் கூறியது போல இந்த வருடம் விவசாயிகளுக்குரிய நஷ்டஈடு தரப்படும் சொல்லப்பட்டது. 352 பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நஷ்டத்தை அவருக்கு தருவதற்கான நடவடிக்கை அவர் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தும் அத்துடன் எங்களுக்கான மாற்று நிலங்களை தருவோம் என்று கூறியிருந்தார்கள்.
இவற்றுக்கான உத்தரவை எதிர்பார்த்து இந்த இடத்தில் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதாவது கடந்த 24 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிரதம மந்திரி அவர்களிடம் சென்றிருந்த பொழுது அவர்கள் 10 நாள் அவகாசம் கேட்டிருந்தார்கள். அந்த 10 நாளுக்குள்ள அவர்களுக்கு விவசாயிகளுடைய தகவலை திரட்ட முடியாதென எம்பி ரோசான் நகிமன் அவர்கள் கூறியிருந்தபடியினால் 20ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் கேட்டிருந்தார்கள். அது இன்றுடன் 20 நாளைக்கு 20ஆம் தேதி எங்களுக்கு இன்றோ அல்லது நாளையோ எங்களுக்கான பதிலை அவர் தர வேண்டும், அல்லது செவ்வாய்க்கிழமையாவது எங்களுக்கான பதிலை எதிர்பார்த்து இங்கே பார்த்து கொண்டுக்கிறோம். இதற்கிடையிலே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல போட்ட வழக்கின் காரணமாகத்தான் அந்த வழக்கு எங்களுக்கு விவசாயிகளான நாங்கள் அதிலே தோல்வி கூறப்பட்டு அதே நேரத்தில் வராயாவுக்கு அது வெற்றி கிடைக்கிறது. அங்கே கம்பெனிகள் தான் எங்களுடன் வாதாடின, குறிப்பிட்ட ஒரு 3 மாதங்களில் கம்பெனிகள் வாதாடி அது வரையாக்கு தீர்ந்தபடினால் அந்த நிலத்தை, அதாவது எங்களுடைய 800 ஏக்கர் விவசாய நிலத்தை அவர்கள் கம்பெனிகளுக்கு கொடுத்து விட்டு இங்கே காணப்படுகின்ற 11 GS டிவிஷனில் பட்டணம் சூழலிலே காணப்பட்டுள்ளமலை பட்டணம் சூழலத்திலே காணப்படுகின்ற 11 GS டிவிஷன்களையும் அங்கே குடியிருக்கின்ற மக்களுடைய காணிகளை விடுவிக்க போகின்றார்கள். அது எங்களுக்கு மனநிறைந்த சந்தோஷம். ஏனெனில் நாங்கள் வராவுடன் அங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்தபடியினாலே தான் அது குடியிருப்பு காணிகளாவது அவர்களால் விடுவிக்கப்படுகிறது. ஆனால் அங்கே பணயமாக பெறப்பட்டிருக்கிறது எங்களுடைய வயலினமான 800 ஏக்கர். ஆக நாங்கள் சோழர் கம்பெனிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அல்லது வளர்ச்சி முன்னேற்றத்தில் நாங்கள் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகள். எனவே சோழர் கம்பெனிகளுக்காக எங்களுடைய கொடுக்கின்ற அதே வேளை பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த 350 விவசாயிகளுக்கும் மாற்றீடு நிலங்களை தருவோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது வாய்மொழி மூலமாக கூறுவது எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏனென்றால் நாங்கள் ஜூலை மாதத்தில் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கோம். எனவேதான் தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தில் இருக்கோம். ஆகவே எங்களுக்கான நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு தீர்வை எழுத்து மூலமாக தந்து எங்கள் மக்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல முத்துனார் கிராமத்தில் வசிக்கின்ற குடிமக்கள், நாங்கள் முத்துனார் கிராமத்தில் பிற்பகுதியில் விவசாயம் செய்கின்ற 72ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்தே விவசாயிகள் முத்துனார் குடிமை மக்களுக்கு விடுவிக்கப்படும் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார்கள். ஆனால் அதே முத்துநகர் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கழிக்கின்ற அங்காலே கடற்கரை, அந்த ஆற்று முகம், அதுக்குள்ளே போய் அவர்கள் மீன்பிடிக்க செல்வார்கள். இப்போது கம்பெனிகள் அவற்றையெல்லாம் கரண்ட் வேலி போட்டு அடைத்தபடினால் அந்த தொழிலுக்கும் போக இல்லாமல் அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இங்கேயும் சாப்பாட்டுக்கு வழி என்று குந்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே யாரும் பொய்யானவர்கள் கிடையாது. இங்கே 352 பேரும் விவசாயிகள் தான் என்பதற்கு திருவண்ணாமலையில் உள்ள கமலசோபை நிலையம் பசலை தருகிறது. அந்த பசலையை கொழும்பிலிருந்து நான் இறக்குமதி செய்து தேசிய ஆபீஸின் ஊடாகத்தான் ஏபிசிக்கு வருகிறது. எனவே இங்கே 352 விவசாயிகளும் விவசாயிகளா தான் என்றதை நீங்கள் விவசாயிகளுடன் கலந்துரையாட வேண்டும், அல்லது சம்பந்தப்பட்ட அந்த நிலைகளுடன் கலந்துரையாடி எங்களுக்கான தீர்வை நீங்கள் சரியான ஒரு நியாயமான தீர்ப்பை தருவீர்கள் என விவசாயிகளான நாங்கள் இங்கே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.